கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த வாரம் சீனா செல்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. இலங்கை ஆசிரியர்களுக்கான விசேட அறிவிப்பு. இன்று இடம்பெற்ற விபத்து, 13 பேர் வைத்தியசாலையில். மதுபான வரி அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு. தாமதமாகும் விமானங்கள், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எடுத்துள்ள முடிவு. ஓய்வூதியதாரர்களுக்கான கொடுப்பனவு, அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். 3000 அரச வேலைவாய்ப்புகள் எடுக்கப்படவுள்ள அதிரடி நடவடிக்கை. ஞானசார தேரர் வைத்தியசாலையில் அனுமதி. 50 மாணவர்கள் திடீர் சுகையினமுற்று வைத்தியசாலையில் அனுமதி. வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். சீன ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்வார் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி, சீன பிரதமர் மற்றும் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் தலைவர் ஆகியோரை சந்திக்க உள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை பரீட்சை திணைக்களம் ஆசிரியர் கல்லூரிகளுக்கான இறுதித் தேர்வு பற்றிய சிறப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பட்டதாரி அல்லாத பயிற்சி ஆசிரியர்களுக்கான பயிற்சி பாட தேர்வை மே 2025 நடத்த பரீட்சை திணைக்களம் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சை திணைக்களம் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பிலிருந்து பசறை நோக்கி சென்ற தனியார் பேருந்து இன்று காலை 6:30 மணியளவில் பசறையில் உள்ள 15வது தூண் பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்த 13 பேர் பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரையால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பேருந்து வீதியை விட்டு விலகி முன்பக்க பகுதி பள்ளத்தை நோக்கி வழுக்கி சென்று நின்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வகையான மதுபானங்களின் மீதான வரியை 6% அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நேற்று நள்ளிரவு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி 750 மில்லி சிறப்பு மதுபான போத்தலின் விலை குறைந்தது ரூபாயினால் அதிகரிக்கும். ஏனைய வகை மதுபானங்களின் விலையும் 5% அதிகரிக்கும். இதேவேளை வரி அதிகரிப்பை தொடர்ந்து இன்று முதல் 2025 முதல் சிகரெட் விலை உயர்த்தப்படும் என்று சிலோன் டுபேக்கா நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி கேப்ஸ்டன் மற்றும் ஜோன் பிளேயர் சிகரெட்டுகளின் விலை ரூபாயினால் அதிகரிக்கும். அதே நேரத்தில் 83 மில்லிமீட்டர் கோல்ட் லீப் ரூபாயினால் அதிகரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் பாதியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு 3 புதிய விமானங்கள் சேர்க்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி விமான குழுவில் சேர்ப்பதற்காக நிறுவனம் விமானங்களை தேடி வருவதாக கூறப்படுகிறது. போதுமான விமானங்கள் இல்லாததனால் விமான தாமதங்களை சமாளிக்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தற்போது சிரமப்பட்டு வருகிறது. 2022 ஏப்ரல் மாதம் முதல் 2023 செப்டம்பர் மாதம் வரை 548 விமானங்கள் 3 முதல் 56 மணி நேரம் வரை தாமதமாகியுள்ளதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அத்தோடு இந்த தாமதங்களை தவிர்ப்பதற்கு ஏனைய விமான நிறுவனங்களின் உதவியை பெற 2023ஆம் ஆண்டில் நிறுவனம் 7,84,000 செலவிட்டுள்ளது. இந்நிலையில் போதுமான விமானங்கள் இருந்தால் மற்ற விமான சேவைகளுக்கு செலவிட வேண்டிய அவசியமில்லை என சுட்டிக்காட்டப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தேவை மதிப்பீட்டின்படி 27 விமானங்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் தற்போது 21 மட்டுமே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் நிர்வாகத்தால் 2020ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்ட ஓய்வூதிய அதிகரிப்பு செயல்முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. ஜனவரி
2016 முதல் டிசம்பர் 31, 2019 வரை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய அதிகரிப்பு கிடைக்கும் என்று தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் இந்த சரிசெய்தலுக்கான ஏற்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர் பணியிடங்கள் வெற்றிடமாக உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஒரு கிராம உத்தியோகத்தர் பல பிரிவுகளில் பணிகளை மேற்பார்வையிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் சந்தன அபேரத்ன மேலும் கூறுகையில், இந்த வெற்றிடங்களை நிரப்ப நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். கிராம உத்தியோகத்தர்கள் எதிர்கொள்ளும் பல பிரச்சினைகளையும் அரசாங்கம் தீர்க்கும். அமைச்சரவை அமைச்சர்களின் ஒப்புதலை தொடர்ந்து கிராம அலுவலர் சேவை அரசியலமைப்பு பொது சேவை ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆவணத்தை பற்றி கலந்துரையாடவும் தேவையான மாற்றங்களை செய்யவும் தொழிற்சங்க பிரதிநிதிகளை விரைவில் சந்திப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகுள்ளது. இஸ்லாம் மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதற்காக ஞானசாரருக்கு கொழும்பு மாஜிஸ்திரேட் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் 9 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவருக்கு சுகவீனம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. தற்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் கலகொட அத்தே ஞானசார தேரர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெட்டன் கல்வி வலயத்துக்கு உட்பட்ட பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் சுமார் 50 மாணவர்களுக்கு திடீர் சுகயீனம் ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது டெகோயா ஸ்ரீவாணி ஆரம்ப பாடசாலையில் தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரையான மாணவர்களில் 50 பேரை இவ்வாறு திடீரென சுகவீனமடைந்துள்ளதாக பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குறித்த மாணவ மாணவிகளுக்கு நேற்று மாலை முதல் தலை சுற்றல், வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை டெகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இவ்வாறு அனுமதிக்கப்பட்ட 50 மாணவர்களில் 25 மாணவர்கள் டெகோயா ஆதார வைத்தியசாலையிலும் ஏனைய 25 மாணவர்கள் ஹெட்டன் நகரத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். அத்துடன் டெகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 25 மாணவர்களில் 22 மாணவர்கள் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பியுள்ளதுடன் மீதமுள்ள 3 மாணவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்று காலை பாடசாலையில் மாணவர்களுக்கு காலை உணவாக சோறு, போஞ்சி, பருப்பு மற்றும் கீரை ஆகியவற்றை வழங்கியதாகவும் இன்னும் அந்த உணவை சாப்பிடாத மாணவர்களின் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பாடசாலையில் உள்ள குடிநீரினால் எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகித்த அம்பகமுவ சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்றைய தினம் பாடசாலைக்கு விஜயம் செய்து குடிநீர் மாதிரிகளை சேகரித்துள்ளதோடு தொடர்ந்தும் இச்சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களின் நிலைமை பாரதூரமாக இல்லை என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.